வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ராதிகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க. ஸோ அதனால் தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் ஏற்றுக்கிற மாதிரி நல்ல ஒரு வரன் துணை வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவர் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதுங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தன்னோட பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். ஜாதி வேறு ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்தீங்கன்னா நந்தினி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சுட்டு இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு ஜாப்க்கு போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். பட் இவங்களுடைய அம்மா வீட்டு சைடும் பயங்கர ப்ராப்ளம் ஆகி இவங்க பாட்டி வீட்டுக்கே போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவும் இவங்களும் பாட்டி வீட்டில் தான் வசிக்கிறதாகவும், அதனால் இவங்க இப்போது உடனடியாக மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வரக்கூடியவர்கிட்ட திருமணம் பண்ண பிறகு எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. ஸோ இதை ஏற்றுக்கிற மணமகனை தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணாவுக்கும் இவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகி தான் இவங்க தனிமையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, ஒரு சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே, நல்ல ஒழுக்கமானவராக இருந்தால் போதுங்க. அவருக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகளுக்கு பிடித்திருந்தால் இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.